மொத்தம் 23 ஐரோப்பிய நாடுகள் வந்து இருக்கிறாங்க. இவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எப்போவுமே பூனைக்கும் காவல் பாலுக்கும் தோழன் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலுக்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது, அதே நேரம் காசாவை வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒருபோதும் நடக்காது. ஹிட்லரை ஜெர்மனியர்கள் அவமானமாக பார்க்குறாங்க. அதே மாதிரி இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி இனிமேல் உலகத்தில் வந்து அந்த இஸ்ரேல்காரர்கள் வெளி உலகத்துக்கு இஸ்ரேல் தன்னை சொல்வதற்கே அவமானம் ஆயிடுச்சு. இது இன்னும் வந்து 50 ஆண்டுகளுக்கு இந்த கரையை வந்து அவங்களால துடைக்க முடியாது. உலகமே வந்து அவனுடைய நட்பு நாடு ஜெர்மனி, இத்தாலி நட்பு நாடுகளே இவனை உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் எவ்வளவு ஒரு துணிச்சலோட வந்து அவன் இந்தியாவுக்கு வர்றான். இந்திய அரசாங்கம் வந்து அவனை நிதியமைச்சர்னு சொல்ல கேவல அசிங்கம். தினமும் 100 பேர் 200 பேர் கொல்லப்படுறாங்க, தினமும் குழந்தைகள் கொல்லப்படுறாங்க, பெண்கள் கொல்லப்படுறாங்க. வெறும் அறிக்கைகள் கண்டனங்கள் இதை மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோமே தவிர அவர்களை தடுத்து நிற்பதற்கான சக்தி இந்த உலகத்தில் இல்லாமல் இருக்குது. Q7 நேயர்களுக்கு வணக்கம். வாய்ஸ் ஆஃப் காசா நிகழ்ச்சியில் இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரம் பற்றின கரண்ட் அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்காக ஊடகவியலாளர் முகமது இஸ்மாயில் அவர்கள் நம்ம கிட்ட பேச வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் பர்னி சார். இப்போ கிட்டத்தட்ட காசா சிட்டி போரை வந்து இஸ்ரேல் தீவிரப்படுத்திட்டு இருக்கு. குறிப்பாக இதை பேஸ் பண்ணி பதிலடி ஹவுதிஸ் வந்து அதிரடியாக கொடுத்துட்ருக்காங்க. இப்போதைய நிலவரம் என்ன? இப்போது கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்க்கும்போது காசா சிட்டிங்கிற அந்த நகரத்தை நோக்கி இஸ்ரேல் மிக தீவிரமான ஆக்கிரமிப்பு போரை நடத்திட்டு வராங்க. கிட்டத்தட்ட 2 நாட்களில் மட்டும் 50 உயர் அடுக்குமாடி கட்டடங்கள் ஹை ரைஸ் பில்டிங்ஸை வந்து இடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு மிகவும் பின்தங்கிய ஒரு பகுதி அந்த காசாங்கிற பகுதி கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக முற்றுகையில் இருக்குது. அங்கே வந்து ஒரு கட்டிடம் கட்டுறதுங்கிறது நம்ம ஊரில் கட்டுற மாதிரி சாதாரண விஷயம் இல்லை. அங்கே அந்த எக்யூப்மெண்ட்ஸை உள்ளே கொண்டு போகிறதுக்கே அவ்வளோ தடங்கள் இருக்கும். அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மக்கள் வந்து அந்த மாதிரியான கட்டிடங்களை கட்டி ஒரு வளர்ச்சி நோக்கி அவங்க போய் கொண்டிருந்த நிலையில் தான் இந்த தாக்குதலை இஸ்ரேல் வந்து தொடங்கினாங்க. காசாவே முற்றிலுமாக சீர்குலைஞ்சிடுச்சு. இன்றைக்கி இருக்கிறதே அந்த ஒரு காசா சிட்டிங்கிற அந்த நகரம் மட்டும்தான். அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்களை ஃபுல்லாக இடித்து தரைமட்டமாக்கி அங்கே மக்களை வாழ விடாமல் செய்யணும், மக்களை வந்து அங்கேருந்து வெளியேற்றுவது கூட அவங்களுக்கு நோக்கம் கிடையாது. அவங்க நோக்கம் வேணால் அங்கே வாழக்கூடாது மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திட்டாவே அவங்க வெளியேறிடுவாங்க. அப்படி ஒரு இதை வந்து நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த உலகத்திலேயே வந்து காசா மக்களை வந்து கைவிடாமல் அவங்களுக்காக வந்து ஆயுதத்தை கையில் எடுத்தவர்கள் அப்படின்னா அது ஏமனில் இருக்கக்கூடிய அந்த ஹவுதி படையினர் தான். இப்போ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்க செஞ்ச ஒரு சம்பவம் வந்து இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்னென்னா அவங்க வந்து வழக்கமாக இந்த பேலிஸ்டிக்ஸ் மிசில்ஸ்களை வீசிட்டு இருந்தாங்க. பாலஸ்தீன் 2 அப்படிங்கிற பேலிஸ்டிக்ஸ் மிசில்ஸை வந்து அண்மையில் 2 முறை வீசி அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இப்போ என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் ட்ரோன் ஆளில்லா விமானங்களை வந்து ஏவி இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை அவங்க ஏவன அந்த விமானம் அப்படிங்கிறது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு ரமோன் ஏர்போர்ட்டு, ஈலட்டுங்கிற நகரத்தில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட், அந்த ஏர்போர்ட்டை வந்து தாக்கி பல ஆக்கிரமிப்பு செட்டிலர்கள் காயமடைஞ்சாங்க. இது வந்து இஸ்ரேலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்திடுச்சு. ஏன்னா அப்படின்னா ஆளில்லா விமானங்களை மறிப்பதற்கு தான் அவ்வளோ டெக்னாலஜி இஸ்ரேல் ஆல்ரெடி வச்சுருக்கிறாங்க. அதே போல் அமெரிக்காவுக்கு வந்து ஏமன்லேருந்து ஒரு ஆளில்லா விமானம் புறப்பட்டுச்சு அப்படின்னாலே அதை வந்து வழியிலேயே அமெரிக்கா கண்டுபிடிச்சிருவாங்க. ஏமன்லேருந்து என்ன வானை நோக்கி புறப்பட்டாலுமே அதை ஃபுல்லாக இவங்களுடைய ரேடார் சிஸ்டம் மூலமாக, ஏன்னா அமெரிக்கா வந்து செங்கடல்லேருந்து அந்த பிராந்தியம் முழுக்க அவனுடைய போர்க்கப்பல்களை நிறுத்தி வச்சுருக்கான். அங்கே இப்போ அந்த ஒவ்வொரு போர்க்கப்பல்களுமே நவீன கருவிகள் இருக்குது. எந்த ஆயுதம் வந்து வானில் போகுது, எந்தெந்த விமானங்கள் போயிட்டுருக்கு எல்லாமே அவனுடைய இதில் வந்துடும். அப்போ இந்த கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோமீட்டருக்கு மேலே ஏமன்லேருந்து ஒரு ஆளில்லா விமானம் போய் அது இஸ்ரேலில் போய் அட்டாக் பண்ணுது அப்படின்னா அதனால் அமெரிக்காவாலும் அதை தடுக்க முடியல, இஸ்ரேலாலும் தடுக்க முடியல. அதை மீறி அந்த இவங்க இதற்குன்னு சொல்லி ஒரு 100 ஆளில்லா விமானத்தை வீசினது ஒரே ஒரு ஆளில்லா விமானம் அது கரெக்டாக போய் அடிச்சிடுச்சு. அப்போ அது வந்து ஒரு பெரிய பாதிப்பை இஸ்ரேல் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்த நிலையில் திரும்ப திங்கட்கிழமை 3 ஆளில்லா விமானங்களை ஏவி இருக்கிறாங்க. அந்த 3 விமானங்களில் திரும்பவும் டிமோனோ அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய அணு ஆராய்ச்சி மையம் வந்து இருக்குது. அந்த பகுதியை வந்து தாக்குவதற்காக அந்த ஆளில்லா விமானம் போகும்போது அதை சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க.
அந்த விமான நிலையம் இரண்டாவதாக தாக்கப்பட்டிருக்கு. ஒரே ஞாயிற்றுக்கிழமை ஒரு தாக்குதல், திங்கட்கிழமை மீண்டும் ஒரு தாக்குதல். இது இஸ்ரேலுக்கு இது பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. எப்படி வந்து அந்த ஆளில்லா விமானம் வந்து இவ்வளோ ராடார் கருவிகளுடைய கண்காணிப்பை மீறி எப்படி தாக்கியது அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் வந்து ஏற்பட்டிருக்குது. அடுத்ததாக இவங்க வந்து அணு ஆராய்ச்சி மையத்தை குறி வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த அணு ஆராய்ச்சி மையத்தை வந்து இவங்க விமான நிலையத்தை தாக்கின மாதிரி மீண்டும் ஒரு மாதிரி தாக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கவலையும் வந்து இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி நம்ம பார்க்க முடியுது. ஓகே சார், அடுத்தது இப்போது நெதன்யாகுவோட தலை மாதிரி இருக்கிற ஒரு கால்பந்தை வந்து வீரர்கள் எட்டி உதைச்சி விளையாடின ஒரு விஷயம் வந்து பரபரப்பான ஒரு பேசும் பொருளாக இருக்குது. இதை பார்த்த இஸ்ரேலினுடைய நிலைமை இப்போ எந்த மாதிரி இருக்குது? இதுக்கு அடுத்து என்ன ரியாக்ஷன் அதுக்கு வரும்னு நினைக்கிறீங்க? தான் நம்ம ஏற்கனவே சொல்கிறது மாதிரி தான், ஹிட்லருக்கு ஏற்பட்ட நிலை தான் இந்த சர்வாதிகாரி போர்க்குற்றவாளி நெதன்யாவுக்கும் ஏற்படும். இவெல்லாம் வந்து மனுஷன்தானா அப்படிங்கிறது தெரியல. அதாவது சொர்க்கம் நரகம்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. இப்போ இஸ்லாமியர்களில் வந்து நரகத்தில் வந்து யாரை வந்து போடுவாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது நரகத்தில் வந்து எந்த மாதிரியான சித்திரவதைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒருவனுக்கு வந்து தண்டனை கொடுத்து வந்து அவன் வந்து அந்த உயிரோடு வந்து எரிக்கப்பட்டு கொல்லப்படுறான்னு வைங்களேன், அவனுக்கு தண்டனை. அது ஒருத்தனை உயிரோடு எரித்து கொல்வது அப்படிங்கிறது ஒரு தண்டனை. அந்த தண்டனை வந்து வழங்கப்பட்டதற்கு பிறகு மீண்டும் வந்து அவனுடைய அந்த தோள்களை வந்து அகற்றி விட்டு புதிய தோலை போட்டு மீண்டும் வந்து அவன் எரிக்கப்படுவான். அப்போ அந்த வேதனையை வந்து அவன் திரும்ப 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 அனுபவிச்சு கொண்டே இருப்பான் அந்த நரகத்தில் இருக்கிறவன் சொல்லுவாங்க. அந்த நரகத்திற்கு தகுதியான நபர் தான் இந்த நெதன்யாகு. இப்போ அந்த அவங்க வந்து அந்த மண்டை தலை துண்டிச்ச அந்த தலையை வந்து ஒரு ஃபுட்பால் மாதிரி, ஒரு துண்டிக்கப்பட்ட தலை மாதிரி ஒரு ஃபுட்பாலை செஞ்சு அதை வந்து அவங்க எட்டி உதைக்கும் போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா ஒரு நாளைக்கு எத்தனை குழந்தைகளை இவன் கொள்வது? ஒரு நம்மலாம் வந்து சாதாரணமான ஒரு மனித வாழ்க்கை வாழ்ந்துட்டு வரோம். ஒரு சின்ன ஒருத்தரை தெரியாமல் திட்டா கூட நமக்கு போய் தூக்கம் வராது, ஐயோ திட்டமே அப்படின்னு சொல்லி. இவெல்லாம் மனுஷன்தானா அப்படிங்கிறது தெரியல. 20 பேர் உயிரோடு இருக்கிறாங்க, அந்த இஸ்ரேல் பணைய கைதில் 20 பேர் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மீட்க போகிறோன்னு சொல்லி ஒவ்வொரு நாள் 100 பேரை கொண்டுட்டுருக்கிறான். இன்றைக்கி வந்து ஐக்கிய நாடுகள் மன்றம் வந்து சொல்கிறாங்க கிட்டத்தட்ட 40,000 குழந்தைகள் வந்து காயமடைஞ்சிருக்கிறாங்க காசாவில். 20,000 குழந்தைகள் வந்து நிரந்தரமாக ஊனமடைஞ்சிருக்கிறாங்க. 18,000 குழந்தைகள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. பல குழந்தைகளுக்கு வந்து, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50,000 குழந்தைகளுக்கு வந்து ஒன்று தாய் இல்லை, இல்லைன்னா தந்தை இல்லை. ரெண்டு பேருமே இல்லாமல் பல ஆயிரக்கணக்கான குழந்தைகள். தாயும் இருக்க மாட்டாங்க, தந்தையும் இருக்க மாட்டாங்க. அந்த குழந்தை மட்டும் உயிர் பிழைச்சிருக்கும். அந்த குழந்தை எத்தனை நாள் உயிரோடு இருக்குன்னு தெரியாது. இப்போ இவ்வளவு குழந்தைகளை வந்து கொன்று குவிச்ச ஒரு, இப்போ நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குற ஹிட்லர்லாம் நம்ம பார்க்கல, நம்ம வரலாற்றில் தான் படித்தோம். கண்ணு முன்னாடி வந்து நம்ம பார்க்குறோம். இலங்கையில் இன அழித்தொழிப்பு நடந்துச்சு, அது அப்போ கூட நமக்கெல்லாம் வந்து அவ்வளவு சின்ன சிறுவர்களாக நம்ம இருந்திருப்போம், அது கூட தெரியல. ஆனால் நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்துட்டு இருக்கிறோம், டெய்லி நடந்துட்டு இருக்கு, உலகமே வேடிக்கை பார்க்குது. எனவே வந்து அவனுடைய தலையை வந்து அந்த உருட்டி விளையாடுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சின்ன ஒரு சின்ன தண்டனையாகத்தான் இருக்கும், ஒரு சின்ன தண்டனையாகத்தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், அதே மாதிரி ஸ்பெயின் வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட தடைகளை இஸ்ரேல் மேலே அள்ளி தெளிச்சிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இது மாதிரி எத்தனை ஸ்பெயின் இது மாதிரி தடைகளை விதித்து இஸ்ரேலுக்கு அந்த கடுமையான கண்டனங்களை தெரிவிப்பாங்க? மொத்தம் 23 ஐரோப்பிய நாடுகள் வந்து இருக்கிறாங்க. இவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எப்போவுமே பூனைக்கும் காவல் பாலுக்கும் தோழன் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலுக்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது, அதே நேரம் காசாவை வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒருபோதும் நடக்காது. அந்த வகையில் வந்து ஸ்பெயின் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வைக்கிறாங்க. ஏன்னா ஸ்பெயின் தான் முதல் முறையாக பாலஸ்தீன தனி நாட்டை நாங்கள் அங்கீகரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏன்னா அவன் வந்து இந்த இன அழித்தொழிப்பு பண்ணுறதே எதுக்குன்னா பாலஸ்தீன தனி நாடு உருவாகக்கூடாது அப்படின்னு. தனி நாடு உருவாயிருச்சுன்னு சொன்னால் அவங்க தனியாக இராணுவத்தை அமைக்க முடியும். அந்த இராணுவத்திற்கு வந்து அவங்க வந்து வெப்பன்ஸ் வாங்குவாங்க. அப்போ வந்து ஒன்றுமே இல்லாதப்பே அவன் இந்த அடி அடிக்கிறான், ஒன்றுமே இல்லாதப்பே அவனை நம்ம எதுவுமே செய்ய முடியல. இப்போ அவன் தனி நாடாக உருவாகிட்டான்னா அப்போ அவனை எதுவும் செய்ய முடியாது. நிச்சயமாக நாம் வந்து 50 வருஷமாக நம்ம பண்ண பாவத்துக்கெலாம் அவன் வந்து பதிலடி கண்டிப்பாக கொடுத்துருவான், கண்டிப்பாக கொடுக்காம போகவே மாட்டான் அப்படிங்கிற நல்லா தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பாலஸ்தீன தனி நாடே உருவாகக்கூடாதுன்னு சொல்லி பல முயற்சிகளை இஸ்ரேல் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை முறியடிக்கூடிய விதமாக ஸ்பெயின் தான் முதல் முறையாக பாலஸ்தீன தனி நாட்டை அங்கீகரிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில் வந்து ஸ்பெயினினுடைய பிரதமர், நான் நினைக்கிறேன் பிரதமர், அவர் வந்து ஒரு நீண்ட அறிக்கை விட்டுருக்கிறார். ரொம்ப உணர்வுபூர்வமாக அந்த அறிக்கை வந்து இருக்குது. அவர் சொல்கிறாரு, இந்த யூதர்கள் உலகம் முழுக்க துன்புறுத்தப்பட்டாங்க அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு தனி நாடு வேணும்னு நம்ம நினச்சோம், தனி நாடு இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம ஆதரவு கொடுத்தோம், தனி நாடு இப்போ வாங்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இவங்க என்ன செய்கிறாங்கன்னா எந்த விதமான ஆயுதமும் இல்லாத நிராயுத பாணிகளை வந்து
கொடூரமாக கொல்றாங்க, பெண்களை வந்து கொடூரமாக கொல்றாங்க, குழந்தைகளை கொல்றாங்க. இது வந்து இதை வந்து செல்ஃப் டிஃபென்ஸாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அவர் அனௌன்ஸ் பண்ணி இஸ்ரேலுக்கு எதிராக கிட்டத்தட்ட 9 தடைகளை விதிச்சிருக்கிறார் அவர். இஸ்ரேலுடைய எந்த விதமான போர் விமானங்களோ கப்பல்களோ ஸ்பெயினுக்குள்ளே வரக்கூடாது, ஸ்பெயினுக்குள்ளே வந்து எரிபொருள் நிரப்பக்கூடாது, இஸ்ரேலுடைய இராணுவ அதிகாரிகள் யாரும் வந்து ஸ்பெயினுக்கு வரக்கூடாது, இந்த மாதிரியான வர்த்தக உறவுகளை வந்து துண்டிச்சு இந்த மாதிரி ஒரு 9 உத்தரவுகளை அவர் பிறப்பிச்சிருக்கிறார். இது வந்து ஒரு ஸ்டெப்பு தான். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்பெயின் தான் வந்து அங்கீகரித்தாங்க பாலஸ்தீன தனி நாடாக. அதை தொடர்ந்து தான் ஐரோப்பிய நாடுகள் பல நாடுகள் வந்து தொடர்ந்து ஆதரிக்க தொடங்கினாங்க. எனவே வந்து இந்த ஒரு ஸ்டெப்புமே வந்து ஸ்பெயின் வந்து ஒரு முன்னோடியாக இருக்கும். இதற்கு பிறகு நிறைய ஐரோப்பிய நாடுகளும் இதை பின்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு தீப்புண்ணுக்கு ஒரு சின்ன ஒரு மருந்து, அவ்வளோதான். பட் இது வந்து இது போதுமானதாக இருக்காது. இஸ்ரேலோட இந்த இனப்படுகொலையை வந்து கண்டிக்கிறதுக்கோ தண்டிக்கிறதுக்கோ அணுகுண்டு இல்லைன்னு வேதனை தெரிவிச்சிருக்கிற ஒரு விஷயம். ஆமாம், அது முக்கியமான ஒரு வார்த்தை. பேசும் பொருள் அவர் சொல்கிறாரு என்னென்னா, அமெரிக்கா மாதிரி நம்ம வந்து பலம் வாய்ந்த நாடு இல்லை, அமெரிக்கா அளவுக்கு நம்ம வந்து இதில் இன்வால்வ் ஆக முடியாது, ஏன்னா நம்மகிட்ட வந்து அணுகுண்டு இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ என்னென்னா, நம்மகிட்ட பலம் இருந்தால் நிச்சயமாக இஸ்ரேலை வந்து நம்ம தடுத்து நிறுத்த முடியும். அவர் இன்னொன்று சொல்கிறார், இஸ்ரேலோட உறவுகளை வந்து முழுமையாக துண்டிக்க போகிறதும் இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த உறவு இருக்கிறதுனால தான் அட்லீஸ்ட்டு பாதிக்கப்பட்ட காசா மக்களுக்கு ஏதாவது உதவியாக செய்யணும். ஏன்னா இவன் அனுமதிச்சா தான் உள்ளே போகும். இப்போ இவனோட உறவை துண்டிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவன் வந்து என்ன பண்ண மாட்டான், உதவி பொருட்களை அனுமதிக்க மாட்டான். அப்போ அட்லீஸ்ட் அந்த உதவி பொருளாக போகட்டுமேங்கிறதுனால இவன் கூட நாங்கள் உறவு வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற விளக்கத்தையும் சொல்கிறார். இது வந்து எவ்வளோ அவமானம் இஸ்ரேலுக்கு. எனவே இஸ்ரேல் அப்படிங்கிறது அவ்வளோதான். எப்படி ஹிட்லர் காணாமல் போனாரோ, இன்னைக்கு போய் ஜெர்மனியில் போய் நீங்கள் ஹிட்லரை பற்றி பேசுனீங்கன்னா உங்கள்கிட்ட யாரும் பேசவே மாட்டாங்க. அதை வந்து ஒரு அவமானமாக பார்க்குறாங்க. ஹிட்லரை ஜெர்மனியர்கள் அவமானமாக பார்க்குறாங்க. அதே மாதிரி இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி இனிமேல் உலகத்தில் வந்து அந்த இஸ்ரேல்காரர்கள் வெளி உலகத்துக்கு இஸ்ரேல் தன்னை சொல்வதற்கே அவமானம் ஆயிடுச்சு. இது இன்னும் வந்து 50 ஆண்டுகளுக்கு இந்த கரையை வந்து அவங்களால துடைக்க முடியாது. அடுத்தது சார், இத்தாலி மக்கள் வந்து சிலர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இஸ்ரேலோட தேசிய கீதம் இசைக்கப்பட்ட ஒரு நேரத்தில் முதுகு காமிச்சு இனப்படுகொலையை வந்து அவங்க கண்டிச்ச ஒரு நடவடிக்கையும் பேசும் பொருளாக இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? அதான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மனித உரிமை போராளிகள் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக தங்களால் முடிஞ்ச விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேலினுடைய பொருட்களை வந்து நாங்கள் ஏற்ற மாட்டோம் இறக்க மாட்டோம்னு சொல்லி துறைமுக தொழிலாளர்கள், அதே போல் ஏர்போர்ட் தொழிலாளர்கள் ப்ரொட்டஸ்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இத்தாலியினுடைய கால்பந்து பயிற்சியாளர்கள் சங்கம் அவங்க வந்து இத்தாலி கால்பந்து அணிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அதே போல் உலக கால்பந்து கழகம் அதற்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஃபிஃபா அமைப்புக்கு வந்து கடிதம் எழுதியிருக்கிறாங்க. என்னென்னா இஸ்ரேலை வந்து கால்பந்து போட்டிகள் சர்வதேச போட்டிகள் வந்து நீக்கணும் அப்படிங்கிறது அந்த கடிதத்தினுடைய ஒரு சாராம்சம். அதனை தொடர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு கப் குவாலிஃபையர் இப்போ போயிட்டுருக்குது. அதில் வந்து இத்தாலிக்கும் இஸ்ரேலுக்கும் போட்டி நடக்கும்போது இஸ்ரேலுடைய தேசிய கீதம் இசைக்கப்பட்ட போது அதை எதிர்க்கக்கூடிய வகையில் அந்த ரசிகர்கள்லாம் முதுகை திரும்பி காமிச்சிருக்கிறாங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஆஸ்கர் விருது பெற்ற திரை பிரபலங்களாகட்டும் மற்ற துறையை சேர்ந்த பிரபலங்களாகட்டும் நிறைய பேர் கடிதமெல்லாம் கூட ஐக்கிய நாடுகளுக்கும் எழுதியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அப்போது திரை பிரபலங்களுக்கு இருக்கிற ஒரு ஈவு இறக்கம் கூட இந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் உலக நாடுகளுக்கும் இல்லையாங்கிற ஒரு கேள்வி தான் சார் வைக்குது. இது இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி போய்கிட்டே இருக்கும்? எத்தனை 100 பேர் எத்தனை 1000 பேர் கொல்லப்படுவாங்க இன்னும்? அதான் கிட்டத்தட்ட ஒரு 1800 ஹாலிவுட் திரைப்பிரபலங்கள், நடிகர்கள், இயக்குநர்கள் இந்த மாதிரி உள்ளவங்க என்னென்னா அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இஸ்ரேலினுடைய இண்டஸ்ட்ரியை நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இஸ்ரேலினுடைய தயாரிப்பு நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய எந்த திரைப்படங்கள்லையோ தொடர்களையோ எதுலையுமே நாங்கள் நடிக்க மாட்டோம். இந்த இஸ்ரேலினுடைய தொலைக்காட்சிகளுக்கு நாங்கள் வந்து பேட்டி கொடுக்க மாட்டோம், தொலைக்காட்சிகளுக்கு நாங்கள் எதுவும் தயாரிப்புகளை கொடுக்க மாட்டோம். அதே போல் இஸ்ரேலினுடைய சினிமா விழாக்கள் அதில் வந்து நாங்கள் சினிமா ஃபெஸ்டிவல்ஸில் எதுலேயுமே நாங்கள் கலந்துக்க மாட்டோங்கிற மாதிரி நிறைய அம்சங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க. பட் இது எல்லாமே எப்படின்னா கிட்டத்தட்ட 60,000 மக்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு தான் இதெல்லாம் வந்து நடக்குது. அங்கே வந்து இஸ்ரேலில் வந்து இன்றைக்கி பாருங்கள், அந்த அக்டோபர் 7ஆம் தேதி ஒரு 1000 பேர் இந்த ஹமாஸ் அமைப்பினரால் வந்து கொல்லப்பட்டாங்க, 250 பேர் பிடிச்சிட்டு வரப்பட்டாங்க. அதற்காக வந்து உலகமே கொந்தளிச்சுது, உலகமே வந்து அதற்காக குரல் கொடுத்தது, உலகமே ஹமாஸுக்கு தீவிரவாதிகள்னு சொன்னாங்க. ஆனால் அப்போ ஆரம்பிச்சது அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து இப்போ வரைக்கும் 2 வருஷம் ஆக போகுது. இந்த அக்டோபர் 7ஆம் தேதி 2 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 700 நாட்கள் கடந்துடுச்சு. தினமும் 100 பேர் 200 பேர் கொல்லப்படுறாங்க, தினமும் குழந்தைகள் கொல்லப்படுறாங்க, பெண்கள் கொல்லப்படுறாங்க. வெறும் அறிக்கைகள், கண்டனங்கள் இதை மட்டும் தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோமே தவிர அவர்களை தடுத்து நிற்பதற்கான சக்தி இந்த உலகத்தில் இல்லாமல் இருக்குது. அப்போ மிகப்பெரிய அவமானம் இது. வந்து அவங்க கடிதம் எழுதியிருக்கிறாங்க, வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். ஆனால் இதெல்லாம் வந்து சொல்லி நாம் வந்து திருப்தி அடைஞ்சிக்கவே முடியாது. மிகப்பெரிய ஒரு அவமானம்.
இன்றைக்கி பாருங்கள், ஒரு அமைச்சர், இஸ்ரேலுடைய அமைச்சர் ஸ்மோட்ரிச் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைச்சர், அவனை வந்து அமெரிக்காவே ஒரு தீவிர வலதுசாரின்னு தான் குறிப்பிடுறான். அமெரிக்காவே அவன் மேலே தடைகளை விதிப்பதற்கு ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறான். கனடா, ஆஸ்திரேலியா நாடுகள்லாம் அவனை உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அவனை தீவிரவாதின்னு சொல்லி தடை விதிச்சு வச்சிருக்காங்க. இந்தியாவில் வந்து மத்திய நிதி அமைச்சரையே பார்த்துட்டு எவ்வளவு ஒரு அவமானம், எவ்வளவு ஒரு கேவலம், எவ்வளவு திமிரு பாருங்க. இவ்வளவு மக்களை கொன்று குவிச்ச ஒரு முக்கியமான ஆள் அவன். நெதன்யாவுக்கு அடுத்து இருக்கிறது 2 பேர் தான், அந்த ஸ்மோட்ரிச்சுங்கிறவனும் இன்னொருத்தர் பென்கிவிருங்கிற, இந்த 3 பேர் தான் அங்கே நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த இனப்படுகொலைகளுக்குமே காரணம். உலகமே வந்து அவனுடைய நட்பு நாடு ஜெர்மனி, இத்தாலி நட்பு நாடுகளே இவனை உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் எவ்வளவு ஒரு துணிச்சலோட வந்து அவன் இந்தியாவுக்கு வர்றான். இந்திய அரசாங்கம் வந்து அவனை நிதி அமைச்சர்னு சொல்ல கேவலம், அசிங்கம். இவங்கெல்லாம் வந்து வரலாறு மன்னிக்கவே மன்னிக்காது. சும்மா சார், ஒரு ஈனப்பிறவி, ஒரு இனப்படுகொலைக்கு தூண்டுகோலா இருந்த ஒரு ஈனப்பிறவியை வரவேற்பு கொடுத்து மதிச்சு பேசினது, மதிச்சு அவங்களோட ஒப்பந்தம் போடுறாங்க அப்படின்னா எவ்வளவு தூரம் இந்தியா வந்து பின்தங்கி இருக்கு. உலகத்தில் நடக்கிறது எதுவுமே தெரியலையா இவங்களுக்கு? அப்போ எதிர்கட்சிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? நம்ம ஏதோ வீடியோவில் பேச தான் நம்ம முடியும். எதிர்கட்சிகள்னு ஒன்று இருக்காங்க. அவன் தான் பிஜேபி, இஸ்ரேலும் கூட உறவு உள்ள ஒரு கட்சி, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். எதிர்கட்சிகள்னு சொல்லி வலுவாக இருக்கிறீங்களே, காங்கிரஸ் கட்சி, நீங்களாம் என்ன ஏதாவது குரல் கொடுத்தீங்களா? சிபிஎம் கட்சி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் போதுமானதா? இதெல்லாம் அவன் வர்றான் அப்படிங்கிறது வந்து வந்ததுக்கு பிறகு தான் நமக்கு தெரியுது அவன் இந்தியாவுக்கு வரான், இந்த ஒப்பந்தம் பண்ணால் போனால் வந்தான் அப்படின்னு. அரசியல் கட்சி தலைவர்களுக்கெல்லாம் தெரியாதா? எவ்வளோ பெரிய ஒரு இந்தியா ஒரு செக்யூரிட்டி இஷ்யூவாக இல்லையா இது? அப்போ இதெல்லாம் ரொம்ப கேவலமாக அசிங்கமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. ஓகே சார், இப்போது 2023 அக்டோபர் 7 தொடங்குச்சு இந்த ஒரு விவகாரம். 2025 அக்டோபர் 7 நம்ம சுதந்திர பாலஸ்தீனம்னு எதிர்பார்க்க முடியுமா? நிச்சயமாக சுதந்திர பாலஸ்தீனம் அப்படிங்கிறத யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடியவங்க வந்து ஒருவேளை அவங்க வந்து ஆரம்பித்த நாள்லேயே ஒரு விடுதலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்பட்ட மாட்டோமா? ஒரு ஆதங்கத்தோட அங்கலாய்ப்போடு தான் இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இல்லை, நிச்சயமாக சுதந்திர பாலஸ்தீனம் தான் அமையப்போகுது. இந்த ஆக்கிரமிப்பு நாடு அப்படிங்கிறது வந்து அது கரைஞ்சு போக தான் போகுது. இதுதான் இதுதான் நடக்கும். ஏன்னா ஒருத்தர் வந்து தன்னுடைய உயிரையே, தன்னுடைய குழந்தைகளோட உயிர், தன்னுடைய மனைவியோடைய உயிர், தன்னுடைய சகோதரோட உயிர் எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு அந்த மண் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு நின்று சண்டை போடுறான்னா அவனை வந்து அழிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் எந்த ஆயுதமும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. சரிங்களா? அவன் வந்து இப்போ நினச்சா கூட, அந்த ஹமாஸுங்கிற அந்த இயக்கம் வந்து இப்போ நினச்சா கூட அவன் வந்து அந்த 20 பேர் 40 பேர் இருந்தாங்க, ஐயா சாமி எங்களை ஆள விடுங்க அப்படின்னு கொடுத்துட்டு அவன் உயிர் பிச்சை அவன் வாங்க முடியும். ஆனால் அவன் அதாவது எல்லோருமே வந்துங்க எப்படின்னா, நம்மளாம் என்ன செய்வோம்னா உயிரை கொடுப்போம். இப்போ விஜய் அவர்களுக்காக நான் உயிரை கொடுப்பேன்னு சொல்லுவான். நான் வந்து இந்த கட்சி தலைவருக்காக உயிரை கொடுப்போம்மா. அது வந்து அவன் உயிரை தான் கொடுப்பான் யாருனாலும். தன்னுடைய குழந்தைகளையோ, தன்னுடைய மனைவியையோ, தன்னுடைய தாயாரையோ எவனும் தியாகம் பண்ண மாட்டான். நிச்சயமா எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் என்னோட உயிரை வேணும் நான் தியாகம் பண்ணுறேன், குடும்பத்தில் தியாகம் பண்ண மாட்டேன்னு சொல்லுவான். ஆனால் இவன் யார் எத்தனை என் குழந்தைகள் இறந்தாலும் பரவாயில்ல, யார் இறந்தாலும் பரவாயில்ல, என்னோட மண்ணை வந்து நான் வந்து ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஒருத்தன் சண்டை போடுறான்னா அவனை உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. நிச்சயமாக அவன் தான் ஜெயிப்பான். அதான் உண்மையான தேசபக்தி. அதுதான் பிரிட்டிஷ்டு இல்லாத ஆயுதமா அவன் நினச்சிருந்தானா இந்தியர்களை என்னன்னாலும் செஞ்சுருக்க முடியும். ஆனால் அவன் ஏன் போனான்? பகத்சிங் மாதிரி, சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி அடிக்கங்காட்டி தான் போனான். காந்தி வந்து அகிம்சை வழியில் போராடுறாரு, அதெல்லாம் அது ஒரு தனி சப்ஜெக்ட்னு வைங்களேன். அடி வாங்கிட்டு தான் அவன் போனான். இதற்கு மேலே இவங்களை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அடி வாங்கிட்டு தான் அவன் போனான். அந்த மாதிரி இவனும் வந்து வந்து எவ்வளோ தூரம் இனப்படுகொலை பண்ணாலும் அவங்க வந்து இன்னும் சரண்டர் ஆகலை. அவங்க தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தொடர்ந்து வந்து அவன் எவ்வளோ குழந்தைகளை கொண்டாலும் அங்கே தொடர்ந்து குழந்தைகள் பிறந்து கொண்டே தான் இருக்குது. சரிங்களா? அதனால் சுதந்திர பாலஸ்தீனம்ங்கிறத யாருனாலையும் தடுக்க முடியாது. ஏதோ அமெரிக்காவோ இல்லை மேற்கத்திய நாடுகளோ ஏதோ வந்து இவங்கெல்லாம் பிச்சையெல்லாம் போட்டுலாம் அப்படிலாம் இல்லை. இவங்க பிச்சையை போடலினாலும் அதுக்கு கண்டிப்பாக உருவாகி தான் தீரும். இப்போ கூடிய சீக்கிரம் இந்த இஸ்ரேல் வந்து இந்த இனப்படுகொலைக்கு பதில் சொல்ல வேண்டிய நாள் மிக விரைவில் வந்துருங்கிற ஒரு நம்பிக்கை. கண்டிப்பாக இவங்களால பதில் சொல்லாமலாம் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக இவங்க இதற்கான தக்க தண்டனையை அனுபவிப்பாங்க. கொஞ்சம் டைம் வேணால் மேபி ஆகலாம். ஓகே சார், இவ்வளோ நேரம் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரம் பற்றின வாய்ஸ் ஆஃப் காசா நிகழ்ச்சியில் நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இது மாதிரி இன்னும் பல அப்டேட் வந்து உங்ககிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுக்கு நீங்களும் தயாராக இருக்கணும்ன்ட்டு நாங்களும் அன்போடு கேட்டுக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம்.